Preview. Hello friends, this is Manigandan, founder and CEO of Letex. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு டெக்னிக்கல் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ட்ராட்டஜி எப்படி பை பண்ணலாம் செல் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு சில ட்ரெண்டிங் இண்டிகேட்டர்ஸை பேஸ் பண்ணி நம்ம வந்து எப்படி மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ணுறது, ஸோ எங்கே என்டர் ஆகுறது, எங்கே எக்ஸிட் ஆகுறது, என்னுடைய ஸ்டாப் லாஸ் லெவல் எங்கே டேக் ப்ராஃபிட் லெவல் அப்படிங்கிறது எல்லாத்தையும் டீட்டெயிலாக கிளியராக உங்களுக்கு இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நாம் இங்கே ஃபாலோ பண்ண போகிறது ஒரு 6-7 ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு சிங்கிள் லெவல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பை லெவலையோ செல் லெவலையோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து பையோ செல்லோ நம்ம வந்து என்ட்ராக போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் பண்ணுறதுக்கான டைரக்ட் லிங்க் நான் கொடுத்துருக்கிறேன். ஸோ அந்த லிங்க் மூலமாக போயிட்டு இந்த இண்டிகேட்டர்ஸையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. அதே போல் இந்த இண்டிகேட்டர்ஸில் ஒரு சில பேராமீட்டர்ஸ் நான் சேஞ்ச் பண்ணியிருப்பேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதோடைய டெம்ப்ளேட்டும் ஆட் பண்ணியிருக்கிறேன். அந்த டெம்ப்ளேட் எல்லாத்தையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களுடைய MT4 டெர்மினலில் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் MT4ல் வரக்கூடிய அது Forex மார்க்கெட்டாக இருக்கலாம், கமாடிட்டிஸாக இருக்கலாம், ஸ்டாக் மார்க்கெட், எல்லா மார்க்கெட்லேயும் உங்களால் வந்து தாராளமாக இதை வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும் மார்க்கெட்டில். நெக்ஸ்ட்டு இதில் நான் சொல்லக்கூடிய இப்போ நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இதை நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னாக்க நீங்கள் ஃபஸ்ட் திங் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீங்கள் வந்து பார்த்தா கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். இந்த வீடியோஸை ஃபுல்லாக நீங்கள் பார்க்கணும். பார்த்துட்டு அதில் சொல்லக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட்டு அதை ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு போய் உங்களுடைய விர்ச்சுவல் அக்கௌண்ட் டெமோ அக்கௌண்ட்டில் நீங்கள் போட்டு ஒரு ஃபியூ டேஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்துட்டு அதுலேயும் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்குதுன்னா ரியல் அக்கௌண்ட்டை கொண்டுட்டு போங்க. ஸோ எடுத்த உடனே ரியல் அக்கௌண்ட் கொண்டுட்டு போய் அப்ளை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சரியில்லை அப்படிங்கிறத நீங்கள் எது பண்ண வேண்டாம். நான் சொல்கிற மாதிரி நீங்கள் போய் அப்ளை பண்ணி பாருங்கள். டெமோவில் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குது, ப்ராஃபிட்டபுளாக இருக்குது அப்படின்னா ரியலுக்கு அப்ளை பண்ணுங்கள், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் வந்து ஸ்க்ரீன் பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 ஸ்ட்ராட்டஜி நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன். அந்த 6-7 ஸ்ட்ராட்டஜியுமே மார்க்கெட்டோடைய ட்ரெண்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை பண்ண போகுது. ஸோ அந்த 6-7 ஸ்ட்ராட்டஜியும் நம்ம கம்பைன் பண்ணி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஃபால்ஸ் சிக்னல்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தா முடிஞ்ச வரைக்கும் லிமிட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ட்ரேடிங் அக்யூரஸியை 90%, 95%, 100% கொண்டுட்டு போகிறதுக்கு இருக்கிறது சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் இத்தனை ஸ்ட்ராட்டஜி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்க்ளூட் பண்ணியிருக்கிறோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஃபால்ஸ் சிக்னல்ஸ், ஃபேக் சிக்னல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் அதை நம்ம அப்ளை பண்ணியிருக்கிறோம். ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய 6-7 ஸ்ட்ராட்டஜியில் ப்ரிலிமினரியாக முக்கியமாக நான் உங்களுக்கு வந்து 2 விஷயங்கள் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்ட்ரி லெவல், எக்ஸிட் லெவல், அதே போல் அதில் இருக்கக்கூடிய ஃபால்ஸ் சிக்னல்ஸ் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத 2 ஸ்ட்ராட்டஜி ப்ரிலிமினரியாக வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து சொல்கிறேன். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல போனால் இம்பார்ட்டண்டான இந்த இண்டிகேட்டர் கூட. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பாருங்கள். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ இருக்கும். ஸோ அப்பு டவுன் உங்களுக்கு காமிச்சிருக்கும். ஸோ இதுதான் நம்மளுடைய என்ட்ரி லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடிய ஒரு இண்டிகேட்டர். சரிங்களா? ஸோ இங்கே வந்து செல் பண்ணுங்கள், இங்கே பை பண்ணுங்கள் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கு. நெக்ஸ்ட்டு இப்போ நான் எக்ஸாம்பிள், இப்போ இங்கே எனக்கு வந்து ஒரு செல் சிக்னல் ஜென்ரேட் ஆகிருக்கு. இந்த செல் சிக்னல் ஆக்சுவலாக எப்போ ஜென்ரேட் ஆகுங்கிறத நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த செல் சிக்னல் அப்படிங்கிறது இந்த கேண்டில் வந்து கீழே வந்து க்ளோஸ் ஆகும் பொழுது தான் மார்க்கெட்டில் வந்து செல் சிக்னல் வந்து ஜென்ரேட் ஆகும். அதே போல் இந்த பை சிக்னலும் இந்த கேண்டில் மேலே போய் க்ளோஸ் ஆகும் பொழுது தான் உங்களுக்கு வந்து பை சிக்னல் ஜென்ரேட் ஆகும். அப்போ அந்த சிக்னல் நமக்கு காமிச்சிருக்கக்கூடிய ஒரு கேண்டில் ஃபினிஷ் ஆனதுக்கு அப்புறமா தான் நமக்கு வந்து அந்த சிக்னல் வந்து ஜென்ரேட் ஆகும். சரிங்களா? ஸோ இப்போ ஏன்னா நீங்கள் வந்து எதுக்காக இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்கக்கூடியவங்க நீங்கள் என்ன நினைக்கலாம் அப்படின்னாக்கா இந்த கேண்டில் வந்து இந்த கேண்டிலுக்கு முன்னாடியே நமக்கு வந்து சிக்னல் கொடுத்துருச்சு, அப்போ நான் வந்து இந்த கேண்டிலே நான் வந்து செல் பண்ணியிருப்பேன், பை பண்ணியிருப்பேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படி இல்லை, இந்த கேண்டில் ஃபினிஷ் ஆனதுக்கு அப்புறமா தான் சிக்னல் ஜென்ரேட் ஆகும். ஸோ அதுக்கு அடுத்த கேண்டில் தான் நம்ம வந்து பையோ செல்லோ நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த இண்டிகேட்டர்ஸில் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிகினர் இதை வந்து எப்படி பயன்படுத்தலாம், ஓகேங்களா? ஸோ ஒரு பிகினர் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். ரெண்டாவது ஒரு ப்ரொஃபஷனல் அட்வான்ஸ் ட்ரேடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 நம்மளுடைய ட்ரெண்டிங் இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெர்ஜ் பண்ணி எப்படி வந்து மார்க்கெட்டில் அப்ளை பண்ணலாம் அதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்க்க போகிறது ஒரு பிகினர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ண போகிறாரு. ரொம்ப ஸ்டார்ட் அப், எனக்கு ரொம்ப அதிகமாக மார்க்கெட் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை, ஸோ இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இன்னும் அதில் மார்க்கெட்டில் புரிதல் எதுவுமே வரல, ஜஸ்ட் எனக்கு சிக்னல் என்ன சொல்லுதோ அதை மட்டும் நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னாக்க நீங்கள் என்ன பண்ணணும். ஸோ இங்கே வந்து இப்போ பாருங்கள், கரண்டில் ஆக்சுவலாக செல் சிக்னல் ஜென்ரேட் ஆகிருக்கு இல்லைங்களா? ஸோ செல் சிக்னல் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஆன உடனே நீங்கள் இந்த கேண்டில் தான் ஓப்பன் ஆகிருக்கு, நம்ம இங்கே வந்து செல் பண்ணிடலாம்.
சரிங்களா? ஸோ இப்போ செல் பண்ணிட்டீங்க. உங்களுடைய ஸ்டாப் லாஸ் நீங்க எங்க குடுக்கணும் அப்படின்னா, இந்த கேண்டிலோட ஹை வந்து உங்களுடைய ஸ்டாப் லாஸ். டேக் ப்ராஃபிட் நீங்க எவ்வளோ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னீங்கன்னா, உங்களோட என்ட்ரி பாயிண்ட்ல இருந்து உங்களுடைய ஸ்டாப் லாஸ் எவ்வளோ அப்ராக்ஸிமேட்டா ஒரு 35 பிப் வருது. அதுபோல 2 மடங்கு அல்லது 3 மடங்கு நீங்க வந்து குடுக்கலாம். சரிங்களா? ஸோ 2 மடங்கு அப்படின்னீங்கன்னா ஒரு 70 பிப், 3 மடங்கு அப்படின்னீங்கன்னா ஒரு 105 பிப் வரைக்கும் நீங்க வந்து உங்களுடைய டேக் ப்ராஃபிட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஒரு ஸ்டார்ட் அப் பிகினர் நீங்க என்ன பண்றீங்க? நான் கண்டிப்பா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா மஸ்ட் ஸ்டாப் லாஸ் குடுக்கணும். நீங்க ஃபர்ஸ்ட் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். நீங்க இந்த சிக்னல் இப்பதான் உருவானுச்சு. லாஸ்ட் கேண்டில் வந்து க்ளோஸ் ஆன உடனே சிக்னல் எனக்கு உருவாயிருச்சு. நான் இங்க வந்து செல் ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன்? என்னோட ஸ்டாப் லாஸ் நீங்க வந்து கண்டிப்பா ஆர்டர் பிளேஸ் பண்ண உடனே நீங்க கொடுக்க போறது உங்க ஸ்டாப் லாஸ் தான் கொடுக்கணும். ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கேண்டிலோட ஹைல நீங்க வந்து ஸ்டாப் லாஸ் கொடுக்குறீங்க. அந்த ஹைக்கும் உங்களோட என்ட்ரி ஸ்பாட்டுக்கும் எவ்வளவு கேப் இருக்குதோ அது போல 2 மடங்கோ 3 மடங்கோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா டேக் ப்ராஃபிட் நீங்க செட் பண்ணலாம். சரிங்களா? நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா? ஸோ வீடியோ ரெக்கார்ட் பண்ணிவிட்டு ஆக்சுவலாக எடிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு 1 ஹவருக்குள்ளாரியே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டார்கெட் ரேஞ்சு நான் இங்கே தான் செல் பண்ண சொல்லியிருந்தேன். இங்கே ஸ்டாப் லாஸு அந்த மாதிரி 2 டைம்ஸ் அப்படின்னீங்கன்னா ஒரு 70 பிப் இங்கே டேக் ப்ராஃபிட் வரும். 3 டைம்ஸ் அப்படின்னீங்கன்னா இங்கே 105 பிப் இங்கே டேக் ப்ராஃபிட் வரும். கிட்டத்தட்ட நம்மளுடைய 3 டைம்ஸ் ரேஞ்ச் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டார்கெட் ரீச் ஆயிடுச்சு. ஸோ இது வெறும் பிளைண்டாக நீங்கள் சாதாரணமாக யூஸ் பண்ண முடியும். ஸோ இது உங்களுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ டைமில் உங்களுக்கு என்ட்ரி ஸ்பாட் கிடைச்சிது. ஸோ அது கம்ப்ளீட் ஆகிட்டு நம்ம என்ட்ரானோம் அந்த டைம்லேயே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் அவருக்குள்ளாரியே பார்த்தீங்கன்னா 105 பிப் அப்ராக்சிமேட்டாக நம்மளுடைய டார்கெட் வந்து ரீச் ஆயிருக்கு. இது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராஃபிட். ஸோ அதனால் இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு நல்லா சப்போர்ட்டிவாக இருக்கும். ஓகே, நான் இப்போ வந்து என்னுடைய ஸ்டாப் லாஸ் ஒன்று அடிக்கலாம் அல்லது டேக் ப்ராஃபிட் அடிக்கலாம். ஸோ அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ட்ரேட் வந்து எனக்கு எக்ஸிட் ஆயிரும். சரிங்களா? இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்பிட்வீன் கேப்லேயே எக்ஸாம்பிள் இன்பிட்வீன் கேப்பில் இப்போ முன்னாடியே ஸ்டாப் லாஸும் போல எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இங்கே நான் டேக் ப்ராஃபிட் கொடுத்துருக்கேன், இங்கேயும் வரல. இடையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பை சிக்னல் மார்க்கெட் ரிவர்ஸ் டைரக்ஷன் சிக்னல் உருவாயிருச்சு அப்படின்னாலும் நான் மார்க்கெட்டில் இருந்து மேனுவலாக நான் எக்ஸிட் ஆகிட்டு மார்க்கெட் பை ட்ரெண்ட் மாறுன்னா மாறிடலாம். சரிங்களா? இப்போ நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்னல் ஜென்ரேட் ஆன உடனே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பையோ செல்லோ பண்ணுறீங்க. சிக்னல் பை சொன்னால் பை பண்ணுறீங்க, செல் சொன்னால் செல் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் அந்த கேண்டிலோடைய ஹையில் வந்து செல் ஆர்டர் அப்படின்னா அந்த கேண்டிலோட ஹை ஸ்டாப் லாஸ், பை ஆர்டர் அப்படின்னா அந்த கேண்டிலோடைய லோ உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் கொடுக்குறீங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய ஆர்டருக்கும் உங்களுடைய ஸ்டாப் லாஸுக்கு இருக்கிற கேப் மாதிரி 2 மடங்கோ 3 மடங்கோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டேக் ப்ராஃபிட் மார்க்கெட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இது வந்து ஸ்டார்ட் அப்பில் ஒரு பிகினர் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள். நெக்ஸ்ட்டு இந்த இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க எல்லா ஸ்ட்ராட்டஜியும் ட்ரெண்டிங் ஸ்ட்ராட்டஜி. சரிங்களா? மார்க்கெட்டில் அப் ட்ரெண்ட் போகும்போதோ டவுன் ட்ரெண்ட் போகும்போதோ தான் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ண பையோ செல்லோ பண்ணணுமோ ஒழிய மார்க்கெட்டில் சில நேரங்களில் மேலேயும் போகாது கீழேயும் வராது, நியூட்ரல் அது வந்து சைட்வேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பேரலாக மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரேடு எடுக்கவே கூடாது. பை சொன்னாலும் பை பண்ணக்கூடாது, செல் சொன்னாலும் செல் பண்ணக்கூடாது. காரணம் இது வந்து சைட்வேஸில் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகாது, ட்ரெண்டிங்கில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம வந்து என்ன சொன்னோம், ரொம்ப ஸ்டார்ட் அப் ட்ரேடர் வெறும் சிக்னல் போடுறாரு, 2 டைம்ஸோ 3 டைம்ஸோ டார்கெட் கொடுக்குறாரு. இல்லை இன்னும் அடுத்த லெவலில் என்ன ஒர்க் பண்ணலாம் அப்படின்னீங்கனாக்க நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், இப்போ நான் செல் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ செல் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சிக்னல் எப்போ எனக்கு ஜென்ரேட் ஆகுதோ அது வரைக்கும் நான் அந்த செல் ஆர்டர் ஹோல்டு பண்ணுறது. ஆக்சுவலாக ஸ்டாப் லாஸ் மஸ்ட்டு கொடுத்துடணும். டேக் ப்ராஃபிட் மட்டும் வந்து என்னன்னா நெக்ஸ்ட் சிக்னல் எனக்கு ஜென்ரேட் ஆகும்போது நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரேட் எக்ஸிட் ஆகிட்டு பை டைரக்ஷன் வருவேன். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு அது ஏன் அந்த மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே நீங்கள் பாருங்கள், எனக்கு இந்த இடத்துல எனக்கு ஒரு பை சான்ஸ் வந்து கிரியேட் ஆகிருக்கு. நான் பை பண்ணிட்டேன் மார்க்கெட்டில். பை பண்ணிவிட்டு என்னுடைய ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைட் ரேஞ்சு தான். ஓகேங்களா? ஸோ இங்கே நான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்மளுடைய ஃபஸ்ட்டு நான் சொன்ன ஒரு ப்ரிலிமினரி ஒரு பேசிக் ட்ரேடர் என்ன பண்ணுவார், ஒரு 2 டைம்ஸோ 3 டைம்ஸோ டார்கெட் கொடுத்துட்டு எக்ஸிட் ஆவார் இல்லையா? பட் இங்கேயே நான் எக்ஸிட் ஆகிருப்பேன். ஆனால் எனக்கு மார்க்கெட் அதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் போயிருக்கு பாருங்கள். கரெக்டுங்களா? ஸோ இவ்வளோ தூரம் போயிருக்கு. அப்போ நான் இதை வந்து மிஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ நீங்கள் வந்து ரெண்டாவது அடுத்த லெவல் இதை விட நான் கொஞ்சம் மேலே போகும்போது என்ன பண்ணலாம்னா, இங்கே நான் பை பண்ணுறேன், நெக்ஸ்ட் செல் சிக்னல் ஜென்ரேட் ஆகிற வரைக்கும் நான் அந்த ட்ரேடை ஹோல்டு பண்ணுறேன். ஸோ இந்த சிக்னல் எனக்கு இந்த கேண்டிலோடைய க்ளோஸில் தான் உருவாயிருக்கும். ஸோ அந்த கேண்டிலோடைய க்ளோஸில் நான் எக்ஸிட் ஆகிட்டேன். ஓகேங்களா? அடுத்ததாக இன்னொருத்தர் யோசிப்பார், ஆக்சுவலாக எனக்கு மார்க்கெட் எவ்வளோ தூரம் பீக் போயிருக்கு, ஆனால் நான் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் திரும்ப கரெக்ஷன் வந்து அடுத்த சிக்னல் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணி க்ளோஸ் பண்ணணும், இந்த லெவலில் என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியாதா அப்படின்னா அதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் பண்ண போகிறோம். அந்த ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னீங்கன்னா சூப்பர் ட்ரெண்ட். ஆக்சுவலாக ஸோ இங்கே பாருங்கள், இந்த ஒரு லைன் இருக்கு இல்லைங்களா, ஒரு பார் மாதிரி லைனாக இருக்கு இல்லையா, இது வந்து சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டர். ஸோ இப்போ இந்த இதில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பேசிக்காக நம்ம பார்க்குறது
ப்ளூ கலர் இருக்கும், ரெட் கலர் இருக்கும். இந்த ப்ளூ கலர் அப்படின்னா மார்க்கெட்டில் பையை மீன் பண்ணுறது, ரெட் கலர் அப்படின்னா செல்லை மீன் பண்ணுறது. இது காமனாக எல்லாருக்கும் தெரியும், சரிங்களா? ஸோ அது மட்டுமா இருக்குது அதில்? அது மட்டும் இல்லாமல் என்ன இருக்குது, கேண்டிலோடைய அந்த ஹைட் வந்து சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாலாக இருக்குது. அந்த லைனோடைய வித்து ஹைட் வந்து ஸ்மாலாக இருக்குது. சில இடங்களில் வந்து ஹைட் அதிகமாக இருக்குது. அந்த ஹைட் வந்து ஸ்மாலாக இருக்குன்னா என்ன மீனிங்னா ஓவர் சோல்ட் ஆகிருக்கு. மார்க்கெட் வந்து ஓவர் சோல்ட் ஆகிருக்கு அப்படின்னா ஹைட் வந்து கம்மியாக இருக்கும். இந்த ஹைட் அதிகமாக இருக்குது அப்படின்னா மார்க்கெட்டில் ஓவர் பாட் ஆகிருக்கு அப்படின்னு மீன் பண்ணுறது. அந்த வந்து கேண்டில் ஹைட் வந்து அந்த லைன் வந்து ஹைட்டாக இருக்கிறத மீன் பண்ணுது, சரிங்களா? ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், இப்போ நான் என்ன பண்ணேன் ஆக்சுவலாக, இப்போ முன்னாடி என்ன சொன்னோம், எந்த விஷயத்தை நம்ம பார்த்துட்டு இருந்தோம், இந்த இடத்துல நம்ம வந்து இப்போ பை பண்ணிட்டேன். ஸோ இப்போ மார்க்கெட் மேலே போய்கிட்டே இருக்குது இல்லைங்களா? ஸோ அப்படி மேலே வரும் பொழுது நான் என்ன பண்ணுறேன் ஆக்சுவலாக, எனக்கு எப்போ போய் இந்த லைன் இங்கே பாருங்கள், ஒரு 2 லெவல் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக 3 லெவல் இருக்கும், 10 இருக்கும், 50 இருக்கும், 90 இருக்கும். ஸோ இந்த 90 லெவலில் மார்க்கெட் டச் பண்ணும் பொழுது, ஸோ இங்கே எங்கேயுமே டச் ஆகலை, இங்கே வரும்போது டச் ஆகிருக்கு. அந்த 90 லெவலில் மார்க்கெட் டச் பண்ணும்போது நான் மார்க்கெட்லேருந்து எக்ஸிட் ஆகிட்டு வந்துடும். காரணம் மார்க்கெட் வந்து ஓவர் பாட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆகி செல் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும், இந்த ஹைட்டில் போயிட்டு இந்த வந்து பார்த்தா இங்கே பாருங்கள், இங்கே தான் ரீச் ஆகிருக்கு. ஸோ இங்கே தான் ரீச் ஆகிருக்கு. உங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த கேண்டிலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸிட் ஆகிட்டு வெளியில் வந்துடணும். எனக்கு ஓவர் பாட் ஆயிடுச்சு, ஓகேங்களா? ஸோ அப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், எக்ஸிட் ஆகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா மார்க்கெட் மேலே போகுதுன்னா அது வேறு, ஓகேங்களா? ஸோ அப்போ எக்ஸிட். அதே போல் டவுன் ட்ரெண்டில் மார்க்கெட் வரும்போது ஒரு சான்சஸ் காமிக்கிறேன். ஸோ இங்கே நீங்கள் பாருங்கள். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து இங்கே என்ட்ராகிருக்கிறீங்க, இந்த இடத்துல நீங்கள் வந்து செல் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ இங்கே வரும்பொழுதே உங்களுக்கு வந்து என்ன பண்ணிருச்சு, ஓவர் சோல்டு காமிச்சிருச்சு மார்க்கெட்டில். ஸோ இந்த இடம் கூட இல்லை, ஸோ இந்த கேண்டிலில் உங்களுக்கு வந்து ஓவர் சோல்டு காமிச்சிருச்சு. நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, மார்க்கெட்லேருந்து எக்ஸிட் ஆயிருங்க. பட் ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னது, சிக்னல் வந்து இன்னும் மாறல, ஓகேங்களா? ஸோ சிக்னல் மாறல, பட் எனக்கு வந்து ஓவர் சோல்டு காமிச்சிருச்சு அப்படிங்கிறதுனால நான் வந்து எக்ஸிட் ஆகிட்டு வந்துடலாம். ஸோ இது வந்து எப்போல்லாம் பண்ணலாம்னா மேக்ஸ், ஏன்னா ஒரு சில நேரங்களில் தான் போய்கிட்டு இருக்க டைரக்ஷன் அப்படியே தொடர்ச்சி அடுத்தடுத்து மார்க்கெட் போகும். ஆனால் மேக்ஸிமம் டைம் போயிட்டு வந்து பார்த்தா கரெக்ஷன் வரும் இல்லைங்களா? ஸோ கரெக்ஷன் வந்து கொஞ்சம் தூரம் கீழே ரிவர்சல் வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு செல் சிக்னல் கிடைக்கும். அல்லது அதே போல் கீழே டவுன் வந்து பார்த்தா ஓவர் பாட் ஆகிட்டு ஓவர் சோல்ட் ஆகிட்டு திரும்ப கொஞ்சம் தூரம் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆனதுக்கப்புறமா தான் நமக்கு பை சிக்னல் கிடைக்கும். அந்த சிக்னல்ஸ் எல்லாத்தையும் மினிமைஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதில் ஓவர் பாட், இப்போ நான் வந்து பை பண்ணியிருக்கிறேன், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் பாட் ஆயிடுச்சு அப்படின்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் ஆகிட்டு வந்துடலாம். அதே போல் செல் பண்ணியிருக்கிறேன், எனக்கு ஓவர் சோல்டு 10 பிலோ வந்துருச்சு, லைன் வந்து பார்த்தீங்கன்னா 10 பிலோவுக்கு கீழே அந்த குட்டி லைன் வந்துருச்சு அப்படின்னா நான் வந்து பார்த்தா மார்க்கெட்டில் வந்து எக்ஸிட் ஆகிட்டு வெளில வந்துடலாம். புரியுதுங்களா? ஸோ இது வந்து நம்ம அந்த மேக்ஸிமம் ப்ராஃபிட்டை வந்து கேப்சர் பண்ணுறதுக்கான சான்சஸ் இது, ஓகேங்களா? ஸோ அடுத்து இப்போ நீங்கள் இங்கே பார்க்கலாம், வெறும் சிக்னல் மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணியிருந்தால் என்ன பண்ணியிருப்போம், இங்கே வந்துட்டு இந்த கேண்டில் போய் இங்கே உங்களுக்கு பை கேண்டில் ஜென்ரேட் ஆனதுக்கு அப்புறமா தான் நான் வந்து எக்ஸிட் ஆவேன். ஆனால் எனக்கு அதுக்கு கீழே எவ்வளோ தூரம் பாருங்கள், மார்க்கெட் எவ்வளோ தூரம் கீழே வந்துட்டு போயிருக்குல்ல, இந்த சான்சஸ் வந்து இப்போ தான் மிஸ் பண்ணியிருப்போம். இந்த சான்சஸை கேப்சர் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நாம் வந்து சிக்னல் மூலமாக எக்ஸிட் ஆகாமல், அடுத்த சிக்னல் ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் எக்ஸிட் ஆகாமல், எனக்கு இங்கே சூப்பர் ட்ரெண்ட்லேருந்து ஓவர் சோல்ட் ஆகிருச்சு அப்படின்னா என்னுடைய வந்து பார்த்தீங்கன்னா பை என்ட்ரி வந்து எக்ஸிட் ஆகிடணும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் பாட் ஆகிருச்சு, 90 போய் வந்து லைன் ரீச் ஆகிருச்சு அப்படின்னீங்கன்னா என்னுடைய செல் என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நான் பை என்ட்ரி வந்து எக்ஸிட் பண்ணிட்டு வெளில வந்துடணும். ஸோ இது புரிஞ்சிருச்சு இல்லைங்களா? அடுத்ததாக நமக்கு வந்து இப்போ சில நேரங்கள் ஆக்சுவலாக இப்போ நீங்கள் இப்போ கரண்ட்லேயே கூட பார்க்கலாம், நம்ம சொன்னோம் இல்லைங்களா, எனக்கு இங்கே பாருங்களா, ஆக்சுவலாக இந்த இடத்துல எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பை சான்ஸ் கிடைச்சிருக்கு. இங்கே பை காமிச்சு பைய செல்லு காமிச்சிட்டு இருக்கு இல்லைங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம அந்த சூப்பர் ட்ரெண்டை பேஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஒரு சில என்ட்ராகக்கூடிய என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மினிமைஸ் பண்ண போகிறோம். காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக் சிக்னல்ஸ் வந்து மினிமைஸ் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக் சிக்னல்ஸை மினிமைஸ் பண்ணணும், மார்க்கெட் எப்போல்லாம் மார்க்கெட் சைட்வேஸில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பை செல் வந்து சிக்னல் மாறி வருதோ அந்த இடத்துல எல்லாத்தையும் சிக்னல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு ட்ரெண்டிங்கில் போகும்போது மட்டும் பை சான்ஸ் கிடைக்கும்போது பையோ, செல் சான்ஸ் கிடைக்கும்போது செல்லோ நம்ம வந்து பண்ண சொன்னோம் இல்லைங்களா? நெக்ஸ்ட்டு அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில நேரங்களில் நமக்கு வந்து மார்க்கெட் நல்லா ஓவர் பாட் ஆகிருக்கும், அங்கே போயிட்டு திரும்ப எனக்கு பை சான்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த பையை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணணும் அப்படின்னா எப்படி நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த இதில் இப்போ பாருங்களேன், கரண்டில் வந்து எனக்கு ஓவர் பாட் காமிச்சிருக்கு. ஸோ இப்போ 90 லெவலுக்கு மேலே அந்த வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ட்ரெண்ட் லைன் போயிடுச்சு. இந்த இடத்துல
எனக்கு வந்து செல் சிக்னல் கிடைச்சிருக்கு. ஸோ தாராளமாக நான் வந்து பார்த்தீங்கன்னா செல் பண்ணலாம். ஏன்னா எனக்கு வந்து ஓவர் பாட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும் அப்படிங்கிறது தான். எனக்கு ஒருவேளை இங்கே வந்துட்டு எனக்கு பை சான்ஸ் கிடைச்சா நான் பை பண்ணலாமான்னா பை பண்ணக்கூடாது. காரணம் என்ன அப்படின்னீங்கன்னா, இது எப்போ வேணாலும் அது வந்து ஒரு ஃபால்ஸ் ஃபேக் சிக்னல் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மாறிட்டு எனக்கு திரும்ப செல் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணணும், ஓவர் பாட்டில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணக்கூடாது, ஓவர் சோல்டில் வந்துட்டு செல் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ நம்மகிட்ட ட்ரைனிங் எடுத்த எல்லாருக்கும் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், ஆல்ரெடி நம்ம வந்து ட்ரெயின் பண்ணியிருப்போம். பட் இந்த இண்டிகேட்டரை பேஸ் பண்ணி எதுவுமே நம்ம ட்ரெயின் பண்ண மாட்டோம். நம்மளோட ட்ரைனிங்கில் எல்லாமே கம்ப்ளீட்டாக ப்ரொஃபஷனலாக மேனுவல் ட்ரைனிங் தான் நம்ம வந்து இப்போ பண்ணுவோம். நம்ம டெக்னிக்கலாக இருக்கலாம், ஃபண்டமெண்டல், மணி மேனேஜ் எல்லாமே. ஸோ இது வந்து ஒரு ஸ்டார்ட் அப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு ஒரு சிலருக்கு வந்து ஃப்ரீ சோர்சஸில் கிடைக்கிறதுக்காக இந்த நம்ம ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் அந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஃபால்ஸ் சிக்னல்ஸ் உங்களுக்கு எங்கே இப்போ நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்களா, ஆக்சுவலாக இந்த இடத்துல எனக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் சோல்டில் இருக்குது. சரிங்களா? சாரி, ஓவர் பாட்டில் இருக்குது. ஓவர் பாட் அப்படின்னீங்கன்னா 50 அண்ட் அபோவில் இருக்குது. 50 அண்ட் அபோவ் அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிடில் ரேஞ்சு கூட இல்லை. ஸோ கொஞ்சம் இன்னும் பையிங் பொசிஷனில், ஹை பையிங் பொசிஷனில் தான் இருக்குது, ஓவர் பாட் கண்டிஷனில் தான் இருக்குது. அப்போ எனக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பை சான்சஸ் கிடைக்கும்போது நான் பை பண்ணலாமான்னா பையை வந்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிடணும். சரிங்களா? ஸோ அதே போல் இங்கே எனக்கு செல் சான்ஸ் கிடைக்குது தாராளமாக. ஸோ செல் சான்ஸ் எப்போ கிடைச்சிருக்குது, நல்ல ஓவர் பாட் 90 பொசிஷனில் எனக்கு போய் செல் சான்ஸ் கிடைச்சா செல் பண்ணுறோம். 10 பொசிஷனில் வந்து பை சான்ஸ் கிடைச்சா பை பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு அந்த லெவல் வந்து திரும்ப இப்போ நான் 10 பொசிஷனில் பை பண்ணிட்டேன், 90 பொசிஷன் போகிற வரைக்கும் நான் வந்து டேக் ப்ராஃபிட் வெயிட் பண்ணலாம். அப்படி இல்லை இன்பிட்வீன் கேப்பில் எனக்கு வந்து சிக்னல் மாறுனுச்சு அப்படின்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் ஆகலாம். சரிங்களா? ஸோ இப்போ அடுத்தது இங்கே பாருங்கள், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் சிக்னல்ஸ்னு சொன்னேன். இந்த லைனுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிடில் ரேஞ்சஸில் இருக்கும், 10லேயும் இருக்காது, 90லேயும் இருக்காது. ஸோ அப்போ இந்த இடத்துல எல்லாமே நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, ஃபால்ஸ் சிக்னல்ஸை ஸ்கிப் பண்ணிட்டு போகிறீங்க. இங்கே எங்கேயுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரு ஆகக்கூடாது. சரிங்களா? ஸோ அடுத்ததா இதுவும் பாருங்கள் அதே மாதிரி தான். இப்போ இங்கே எனக்கு ஓவர் பாட்டில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா செல் சான்ஸ் கிடைச்சா செல் பண்ணுறோம், பை சான்ஸ் கிடைச்சா பை பண்ணக்கூடாது. ஸோ இங்கேயும் பாருங்கள் எனக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் ரேஞ்சஸில் தான் மார்க்கெட் இருக்குது. இங்கே எனக்கு பை சொன்னாலும் செல் சொன்னாலும் நான் வந்து பண்ணக்கூடாது. எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல ஓவர் சோல்டில் கீழே பாருங்கள் 10 இருக்கா, 10ல் எனக்கு வந்து பை சான்ஸ் கிடைச்சிருக்கா. ஸோ தாராளமாக பை பண்ணலாம், கண்டிப்பாக மார்க்கெட் எனக்கு வந்து மேலே போகும். அதே போல் எனக்கு வந்து 90 அண்ட் அபோவில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா செல் சான்ஸ் கிடைக்குதா, இங்கே செல் சான்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ தாராளமாக செல் பண்ணலாம், செல் பண்ண கீழே வரும். நெக்ஸ்ட்டு இங்கே செல் சான்ஸ் கிடைச்சிருக்கு, அடுத்து ஒரு 2 கேண்டில் எனக்கு பை சான்ஸ் கிடைக்குது. ஸோ பை சான்ஸ் கிடைக்கும்போது நான் பை பண்ணலாமானா பை பண்ணக்கூடாது. ஒருவேளை என்னோட செல்லை எக்ஸிட் வேணால் பண்ணலாமா ஒழிய பை நம்ம போய் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ பை பண்ணக்கூடாது. மேபி திரும்ப 2வது முறை எனக்கு செல் சான்ஸ் கிடைச்சதுக்கப்புறம் நான் செல் பண்ணலாம், அது எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இங்கே பாருங்கள் ஓவர் சோல்டில் எனக்கு வந்து பை சான்ஸ் இங்கே போயிட்டு எனக்கு செல் சிக்னல் ஜென்ரேட் ஆகிருக்கு. ஓகேங்களா? பட் இங்கே நமக்கு வந்து இங்கே என்னவா இருக்குது, ஓவர் சோல்டில் இருக்கிறோம் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செல்லை வந்து பண்ணக்கூடாது, பை தான் நம்ம பண்ணணும். ஸோ பை பண்ணி மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வெயிட் பண்ணலாம். ஸோ இது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க் மூலமாக போயிட்டு இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னாலும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அல்லது எனக்கு வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.